பொள்ளாச்சியில் நாளை போதையில்லா தமிழகம் என்ற பெயரில் நடத்தப்படும் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பூபதி. முழு விவரங்கள் என? வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி வி த லீடர் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார். அந்த அமைப்பின் மூலமாக முதல் முறையாக பொள்ளாச்சியில் நாளை அதாவது போதையில்லா தமிழகம் என்ற ஒரு மாநாடு, விழிப்புணர்வு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது ஆச்சிவெட்டி பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 2ஆம் தேதி அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாநாட்டு பந்தல் அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் 25,000க்கும் மேற்பட்ட அவர்கள் பங்கு பெறுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதில் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக இருக்கைகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் மற்றும் வாகனங்கள், வருபவர்களுக்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அனைத்து பணிகளும் தற்பொழுது 75% பணிகள் முற்றிலும் முடிவடைந்துள்ளது. மேலும் இந்த முகப்பில் பொள்ளாச்சி பகுதியை, அதாவது தென்னை நகரத்தை பறைசாற்றும் வகையில் அதாவது தென்னை மரங்கள் அடங்கிய ஒரு புகைப்படம் அடங்கிய பிளக்ஸ் பேனர் மற்றும் இங்கு அதிக அளவில் அணைகள் இருப்பதால் அணையின் புகைப்படம் அடங்கிய ஒரு பிளக்ஸ் கட்டவுற்றும் அதாவது நுழைவாயில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் இங்கு 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்பதற்காக அனைவருக்கும் நுழைவு டோக்கனானது வழங்கப்பட்டுள்ளது.